இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் பல குற்றங்களும், வன்முறைகளும் நடந்துகிட்டே தான் இருக்கு. மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்தையும், உடைமைகளையும் இழந்துகிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாட்டிலயும் குற்றங்களுக்கான காரணங்கள் அங்க இருக்க சூழ்நிலை பொறுத்து வேறுபடுது. அந்தந்த நாட்டுல பதிவு செய்யற வழக்குகளை பொறுத்து அந்த நாட்டோட குற்றங்களோட எண்ணிக்கையை கணக்கிடுறாங்க. ஒரு நாடு வாழ தகுதியானதா, தகுதி இல்லாததா அப்படின்னு கணக்கிடுறதுக்கு வறுமை, பெண்களுக்கு எதிரான வன்முறை, இயற்கை சீரழிவு, பயங்கரவாதம்னு சொல்லி மொத்தம் 23 மேற்கோள்களை மையப்படுத்தி அட்டவணைப்படுத்துறாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அப்படி அட்டவணைப்படுத்தப்பட்ட பட்டியல்ல இருக்க முதல் 10 நாடுகளை பத்தியும், இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குங்கிறத பத்தியும் பார்க்க போறோம். 10வது இடத்துல இருக்க நாடு ரஷ்யா. ரஷ்யாவோட உயர் இராணுவமயமாக்கல் கொள்கையும், தனி மனித ஆயுத ஏற்றுமதியும் நாளுக்கு நாள் அங்க அதிகரிச்சுட்டே வருது. அதாவது பொதுமக்கள்கிட்ட ரஷ்ய ராணுவம் காட்டுற கடுமையான கட்டுப்பாடுகள், அத்துமீறின அராஜகங்கள், இதெல்லாம் தான் மக்கள் வாழ தகுதியில்லாத நாடுகள் பட்டியலில் ரஷ்யாவை 10வது இடத்துக்கு கொண்டு வர காரணம் இருந்திருக்கு. அடுத்து 9வது இடத்துல இருக்கிறது காங்கோ. இந்த நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனையே அந்த நாட்டோட வறுமை தான். ஒவ்வொரு நாளும் அரசாங்கத்துக்கு எதிரான மக்களோட போராட்டம் வன்முறையா மாறிட்டு வரனால அந்த நாட்டுல நிம்மதி இழந்து மக்கள் வாடிட்டு இருக்காங்க. இந்த வறுமைனால குற்ற செயல்கள் ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே போகுது. கொலை கொள்ளைன்னு சொல்லி அந்த நாடே போர்க்களமா மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் சரி செய்யறதுக்கான போலீஸ் அதிகாரிகளும் இல்ல, அரசியல் தலைவர்களும் அந்த நாட்டுல திறம்பட செயல்படுறதும் இல்ல. அடுத்து 8வது இடத்துல இருக்கிறது லிபியா. இந்த நாட்டோட பிரச்சனை உள்நாட்டு மோதல், பயங்கரவாதம், ஆயுத சண்டைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் துப்பாக்கி சத்தத்தை கேட்டேதான் மக்கள் தங்களோட அமைதியை இழந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் உள்நாட்டு போராளிகளே நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு அந்த நாட்டோட மக்களோட நிம்மதியும் சீர்குலைச்சிட்டு இருக்காங்க. அடுத்து 7வது இடத்துல இருக்கிறது சென்ட்ரல் ஆப்பிரிக்கா. இந்த நாட்டோட பிரச்சனையும் உள்நாட்டு மோதல் தான். அதாவது செலிகா அப்படிங்கிற ஒரு கிளர்ச்சி அமைப்பும், பாலாக்கா அப்படிங்கிற ஒரு கிளர்ச்சி அமைப்பும் தினசரி சண்டை போட்டுக்கிறது தான் இந்த நாட்டோட பெரும் பிரச்சனையாவே இருக்கு. இதனால லட்சக்கணக்கான மக்கள் பல அண்டை நாடுகளுக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் துப்பாக்கி சூட்ல இறந்தும் போயிருக்காங்க. அடுத்து 6வது இடத்துல இருக்க நாடு சோமாலியா. இந்த நாடு கல்வி தகுதியிலையும் சரி, வசதியிலையும் சரி ரொம்ப பின்தங்கின நாடா இருக்கு. காவல்துறையினர் இல்லாதனால அந்த நாட்டுல ஒவ்வொரு நாளும் குற்றங்கள் அதிகரிச்சுட்டே போகுது. கொலை கொள்ளைன்னு சொல்லி பட்டியலிட்டுக்கிட்டே போலாம். அதே மாதிரி இந்த சோமாலியா நாட்டோட போராளி அமைப்பு பல வெளிநாட்டு அரசாங்க தலைவர்களையும் குறிவச்சு தாக்குறத தங்களோட நோக்கமா வச்சிருக்காங்க. அடுத்து 5வது இடத்துல இருக்கிறது ஈராக். பயங்கரவாத தாக்குதல் தான் இந்த நாட்டில் அதிகம். அதாவது ISIS தீவிரவாதிகள் பொதுமக்களையும் சரி, பெரிய தலைவர்களையும் சரி கடத்தி கொள்றதையே மையமா வச்சிருக்காங்க. தினசரி போராட்டங்கள்னால மக்கள் தங்களோட அமைதியை இழந்து ஒவ்வொரு நாளும் தங்களோட வாழ்க்கையை ஒரு போராட்ட களமாவே மாற்றி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து 4வது இடத்துல இருக்கிறது ஏமன். 2015 இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்நாட்டு போர் இந்த நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு. உள்நாட்டு போர் ஒரு பக்கம்னா வறுமையும் பட்டினியும் இந்த நாட்டில் அதிகமாக இருக்கு. அதாவது 4.3 மில்லியன் மக்கள் இந்த நாட்டில் வீடு இழந்திருக்காங்க. 1.5 மில்லியன் மக்கள் வறுமையினால இறந்தும் போயிருக்காங்க. ஐநா சபையும் உலகத்தில் இருக்க மிக முக்கிய சபைகளும் இந்த நாட்டோட வறுமையை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவோ பாடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து 3வது இடத்துல இருக்கிறது தெற்கு சூடான். உலகத்திலேயே அதிக திருட்டுகள் நடக்கிற நாடுகள் பட்டியலில் இந்த நாட்டுக்கு ஒரு பங்கு இருக்கு. அது போக எதிர்கட்சி ஆளுங்கட்சி சண்டைகளும் இங்க ஏராளம்.